தொகுதி பொறுப்பாளர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் கடந்த வாரம் வெளியிடப்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியலை தமிழக பாஜக திரும்ப பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியினரை இணைத்து தேர்தல் பணியாற்ற 234 தொகுதிகளுக்கு 72 பேரை பொறுப்பாளராக அறிவித்திருந்தார் நயினார் நாகேந்திரன். இதில் சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், காரைக்குடி தொகுதிகளுக்கு அண்ணாமலை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியாற்ற தயாராக இருந்தும் 6 தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமித்ததால் அண்ணாமலை அதிருப்தியடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது தந்தையின் உடல்நிலை காரணமாக தன்னால் அறிவிக்கப்பட்ட தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் பதவியில் செயல்பட முடியாது என தெரிவித்தார். அண்ணாமலையை தொடர்ந்து மேலும் பல தலைவர்களும் தொகுதி பொறுப்பாளர்களாக செயல்பட முடியாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியலை தமிழக பாஜக தலைமை திரும்ப பெற்று புதிய தொகுதி பொறுப்பாளர்கள் பட்டியலை வெளியிட தமிழக பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது.